ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 மலையாளத்தில் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியான இளவீழா பூஞ்சிரா. 3200 அடி உயரத்தில் ஆள் நடமாட்டமே அவ்வளவா இல்லாத ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 2 போலீஸ் டியூட்டியில் இருக்கிறாங்க. அந்த இடத்த சுற்றி கொலை செய்யப்பட்ட ஒரு பொண்ணோட உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டு அங்கங்கே கிடக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலையை யாரு செஞ்சிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னமோ கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம த்ரில்லிங்கா போகும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனி படர்ந்த ஒரு மலை பகுதியில ஒரு நாய் எதையோ மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு இடத்துல கிடந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை கவ்வி இழுக்குது. பார்த்தா அதுல வெட்டப்பட்ட ஒரு ஆளோட கால் பாதம் மட்டும் இருக்கு. அப்படியே கட் பண்ணா மதுங்கிற ஒருத்தர் பஸ்ல ஒரு மலை கிராமத்தை நோக்கி டிராவல் பண்றாரு. அங்க ஒரு இடத்துல இவர் இறங்கினதும் இவர் போக வேண்டிய இடத்துக்கு பஸ் வசதி இல்ல, ஜீப் சர்வீஸ் தான் இருக்கு. மது அதுல ஏறிக்கிறாரு. அந்த ஜீப் மலை மேல கரடு முரடான பாதையில டிராவல் பண்ணி போகுது. ஏதோ ஒரு காரணத்தால மது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கி காட்டு வழியா ரொம்ப தூரம் நடந்து போறாரு. கடைசியா ஒரு உயரமான இடத்துக்கு போயிடுறாரு. அவர் போக வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் உயரத்துல இருக்கு. அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அங்க டியூட்டில இருந்த இன்னொருத்தர் மது கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போறாரு. அப்புறம் மது மலை உச்சியில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இந்த இடத்துக்கு பேரு இளவீழா பூஞ்சிரா. மலை உச்சியில இருக்கிற அழகான வியூ பாயிண்ட். இத பார்த்து ரசிக்க அடிக்கடி டூரிஸ்ட் யாராச்சும் வருவாங்க. அதோட இங்க ஒரு சிக்னல் டவர் இருக்கு. இங்க இருந்து தான் இந்த மலையை சுத்தி உள்ள இடங்கள்ல இருக்கிற போலீஸ்க்கு வயர்லெஸ் சிக்னல் போகுது. இங்க இருக்கிற ஒரு ஆபத்து என்னன்னா, அடிக்கடி இங்க பெருசா மழை பெய்யும் போது மின்னல் தாக்கும். இது சுத்தி பார்க்க வர டூரிஸ்ட்க்கு ஆபத்துங்கிறதுனால இத பத்தி தெரியாம இங்க வர டூரிஸ்டை இங்க வர விடாம திருப்பி அனுப்பவும், இங்க இருக்கிற சிக்னல் டவர்லாம் ரெகுலரா ஒர்க் ஆற மாதிரி மெயின்டைன் பண்ணவும் பர்மனண்டா 2 போலீஸ் இங்க டியூட்டில இருப்பாங்க. 2 நாள் வரைக்கும் 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் வேற 2 போலீஸ் வந்ததும் அந்த 2 பேர் டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இப்படியே ஒவ்வொரு 2 நாளும் ஷிஃப்ட் பேசிஸ்ல மாத்தி 2 போலீஸ் எப்பவுமே இருப்பாங்க. டியூட்டில இருந்த 2 போலீஸ்க்கு இன்னையோட டியூட்டி முடியுது. அதுல ஒருத்தர் தான் இப்ப கிளம்பினாரு. இவருக்கு பதிலா தான் மது வந்திருக்காரு. இன்னொருத்தர் பேரு வெங்காயம். இவர் அடுத்த நாள் கிளம்புவாரு. அவருக்கு பதிலா மது கூட டியூட்டி பார்க்க போற போலீஸும் அடுத்த நாள் தான் வரப்போறாரு. மது கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா பேசாம சரியா சாப்பிடாம ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலையோட இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் ஒரு லேடியும் அவங்களோட 2 பசங்களும் அங்க வரத பாக்குற மது, இது தடை செய்யப்பட்ட இடம், நீங்க இங்க இருக்க கூடாது, திரும்பி போயிடுங்கன்னு சொல்ல, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்க டியூட்டில இருந்ததாவும் அவர் வேலை செஞ்ச இடத்த பாத்துட்டு போலான்னு வந்ததாவும் அவங்க சொல்ல, மதுவும் சரின்னு அவங்கள அலோவ் பண்றாரு. அப்போ கார்கி வர வழியில விழுந்துருச்சு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சின்ன பையன் மட்டும் போறான். அந்த லேடியும் அவங்க பெரிய பையனும் அந்த இடத்த பார்த்திருக்கும் போது திடீர்னு வேகமா காத்தடிச்சு மேகமூட்டமாகுது. மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சு மது அந்த லேடியையும் பையனையும் சீக்கிரமா ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. மழை பெய்யற நேரத்துல இங்க மின்னல் அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால வெளியே இருக்கிறது சேஃப் இல்ல, போனை கூட யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. சின்ன பையன் வெளியே போயிருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு இவங்க கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அப்ப திடீர்னு பயங்கர சத்தத்தோட இடி இடிக்குது. இவங்க பயந்து போயிடுறாங்க. வெளியே போன தம்பிக்கு என்ன ஆச்சோன்னு நினைச்சு பெரிய பையன் சொல்ல சொல்ல கேட்காம வெளியே ஓடுறான். அப்ப மழையும் உடனே நின்னு போகவும் மது பின்னாடியே ஓடுறாரு. போய் பார்த்தா சின்ன பையன் மின்னல் தாக்கி கருகி இறந்து கிடக்குறான். அண்ணனும் அம்மாவும் கதறி அழுகுறாங்க. ஆம்புலன்ஸை வர வச்சு அவன் பாடியை ஏத்தி அனுப்புறாங்க. சோ இப்படி ஒரு ஆபத்தான இடத்துல உயிரை பணையம் வச்சுதான் போலீஸ் இங்க டியூட்டில இருக்கிறாங்க. அடுத்த நாள் விழிஞ்சதும் வெங்காயம் கிளம்பிடுறாரு. அவருக்கு பதிலா டியூட்டிக்கு இன்னொருத்தர் வராரு. இவர் பேரு சுதி. நான் சுதீப்னு மென்ஷன் பண்றேன். மது அவர் ஃப்ரீசர்ல வச்சிருந்த கறி எடுத்து சமைக்கிறதுக்காக ரெடி பண்றாரு. சுதீப் தனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆச்சுன்னு சொல்லி மதுவுக்கு இன்விடேஷன் கொடுக்கறாரு. அதை பார்த்து மது பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. மது சமைச்சு கொடுத்த நான்வெஜ் கிரேவியை சாப்பிடுற சுதீப் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி புகழ்றாரு. அதை ரசிச்சு சாப்பிடுறாரு. ஆனா மது அதை எடுத்து கொஞ்சம் வாயில வைக்கும் போது அவருக்கு கொமட்டிட்டு வருது. வெளியே போய் வாமிட் பண்ணிடுறாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நேத்து இடி விழுந்து செத்த அந்த பையனோட பாடி ரொம்ப கருகி போய் மோசமா இருந்துச்சு, சாப்பிடும் போது அது ஞாபகம் வந்து கொமட்டிட்டு வந்துருச்சு, சோ என்னால சாப்பிட முடியல, நீ சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்புறம் முத நாள் காத்துல விழுந்த ஆண்டனாவை 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல சுத்திட்டு இருந்த ஒரு நாயும் மின்னல் அடிச்சு செத்து கிடக்கிறத 2 பேரும் பாக்குறாங்க. அப்புறம் செத்து போன நாயை மது குழி தோண்டி புதைக்கிறாரு. சுதீப் போன் பேசிட்டு இருக்கும் போது தூரத்துல எதையோ கவனிச்சுட்டு பைனாகுலர் வச்சு ஆர்வமா பாக்குறத மது பார்த்துட்டு என்னன்னு போய் பார்த்தா அங்க லவ்வர்ஸ் 2 பேரும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுதீப் அவங்கள பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. மது போய் அவங்கள்ட்ட, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, போயிடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. சுதீப் வந்து, ஏன் சார் இப்படி பண்ணீங்க, அவங்க பண்றத பார்க்கவே கிக்கா இருந்துச்சுன்னு சொல்ல, உங்களுக்கு தான் அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுதுல, உங்க ஆசையெல்லாம் அப்புறம் தீர்த்துக்கோங்க, அதை விட்டு மத்தவங்களை ஏன் வேடிக்கை பாக்குறீங்கன்னு மது சொல்றாரு. சோ சுதீப் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கான ஆளு போல, பொறுப்பில்லாமே நடந்துக்கிறாருன்னு நமக்கு தெரிய வருது. அப்ப தூரத்துல சீனியர் ஆபீசரோட ஜீப் வரதை இவங்க 2 பேரும் பாத்துறாங்க. எப்படியும் அவங்க இங்க ரீச் ஆகிறதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு 2 பேரும் ஷேவ் பண்ணி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுறாங்க. சீனியர் ஆபீசர் வந்ததும் முத நாள் ஒரு பையன் இடி விழுந்து செத்து போனான் இல்லையா, அதை பத்தி விசாரிக்கிறாரு. அப்புறம் தனியா போய் நின்னுட்டு யார்ட்டையோ ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃப் ஏதோ ஒரு டிரைவர் கூட அஃபேர் வச்சுட்டு ஓடி போயிட்டாங்களாம். அதனால டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா தான் லாரி யார்ட்டையோ பேசிட்டு இருக்காருன்னு மது கிட்ட அவரோட டிரைவர் விஷயத்த சொல்றாரு. கூட வந்திருந்த லேடி போலீஸ் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருப்பாங்க போல. சுதீப் அவங்களுக்கு அந்த இடத்த பத்தி சொல்லி சுத்தி காட்டுறாரு. அவங்கள்ட்ட வழிஞ்சு பேசுறாரு. அப்போ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு கால் வருது. கீழே இருந்து ஒரு கிராமத்துல யாரோ ஒரு பொண்ணோட வெட்டப்பட்ட கை மட்டும் கிடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வரவும் உடனே இவங்க எல்லாம் அங்க கிளம்பி போறாங்க. ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 30 வயசுல ஒரு பொண்ணோட கை தான் இது, 2 நாளைக்கு முன்னாடி வெட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அங்க வந்துடுறாரு. சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரு செஞ்சதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. மோப்பனா எல்லாம் கொண்டு வந்து செத்து போன பொண்ணோட உடல் பாகங்கள் வேற எங்கேயாவது கிடக்குதான்னு தேடுறாங்க. இந்த பூஞ்சரா ஸ்டேஷன்ல மது சமைச்சு வச்ச அந்த நான்வெஜ் சாப்பாடை தான் சுதீப் சாப்பிடுறாரு. இந்த கறி ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நீங்க சமைச்சது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு மறுபடியும் பாராட்டுறாரு. மது வயிறு சரியில்லைன்னு சொல்லி வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடுறாரு. அப்ப வேற ஏதோ ஒரு இடத்துல இன்னும் சில உடல் பாகங்கள் கிடக்குன்னு வாக்கி டாக்கில நியூஸ் ஷேர் ஆகுது. இதை கேட்டதும் சுதீப்பால அதுக்கு மேல சாப்பிட முடியல. பாதி சாப்பாட்டை கொண்டு போய் நாய்க்கு வைக்கிறாரு. சாப்பாடு வச்சுட்டு நாயை கூப்பிட்டா அது வேற எதையோ ரொம்ப ஆர்வமா தோண்டி மோப்பம் முடிச்சிட்டு இருக்கு. சுதீப் என்னன்னு கிட்ட போய் பார்த்தா வெட்டப்பட்ட ஒரு கை மட்டும் யாரும் புதைச்சு வச்சிருக்காங்க. அததான் நாய்ங்க தோண்டிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் சுதீப்க்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. உடம்பெல்லாம் வேர்க்குது. இந்த மலை உச்சியில யார் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டு லேசா திரும்பினா சுதீப்போட முதுகுக்கு பின்னாடி நின்னுகிட்டு மது அவரோட கண் எடுத்து ஒரு தலைக்கு நேரம் பிடிச்சிருக்க மாதிரி நிழல் தெரியுது. இதை பார்த்ததும் சுதீப் மிரண்டு போயிடுறாரு. அப்படின்னு இந்த வெட்டப்பட்ட கை கால் எல்லாமே மதுவோட வேலை தான். அவர் தான் யாரையோ கொண்டு பாடி பார்ட்ஸ் அங்கங்க புதைச்சு வச்சிருக்காருன்னு சுதீப் புரிஞ்சுக்கிறாரு. சுதீப் இதை பார்த்துட்டாருன்னு தான் மது அவரை கொல்ல ரெடி ஆயிட்டாரு. உடனே சுதாரிச்சுக்கிற சுதீப் இவர் அங்க எதையுமே பார்க்காத மாதிரி மண்ணை போட்டு குழிய மூடுறாரு. இந்த நாயங்களுக்கு இதே வேலையா போச்சு, எங்க பார்த்தாலும் குழி நோண்டு வச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே குழிய மூடுறாரு. உடனே மது கண்ணை கீழே இருக்கிறாரு. சுதீப் அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி மதுவை பார்த்து என்ன சார் இது கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க ஒண்ணுல சும்மா தானே மது சொல்றாரு. அப்ப அங்க ரெகுலரா தண்ணி கேன் போடுறவர் ஒருத்தர் ஜீப்ல வராரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வயிறு வலிக்குது, நான் டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு சுதீப் போறாரு. என்னதான் சுதீப் ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்தாலும் அவர் அந்த கையை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு மது நினைச்சு சுதீப்பை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுதீப் டாய்லெட்டுக்குள்ள போய் ஜன்னல் வழியா மதுவை வாட்ச் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மது டாய்லெட் கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. இவருக்கு பீதி ஆகுது. கதவை திறந்து என்ன சார்னு கேட்டா வர்ற அவசரத்துல தண்ணி கொண்டு வர மறந்துட்டீங்க போலன்னு சொல்லி பக்கெட்ல தண்ணிய வச்சுட்டு ஒரு மாரியா பாத்துட்டு போறாரு. கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறமும் மது கதவு கிட்டே நிக்கிற மாதிரி கதவுக்கு கீழே நிழல் தெரியுது. சுதீப்புக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இவர்கிட்ட தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. அப்புறமா வாக்கி டாக்கில செத்து போன பொண்ணோட பாடி பார்ட்ஸ்லாம் இந்த மலையை சுத்தி வேற வேற இடத்துல ஒன்னா கிடைச்சிட்டு இருக்குன்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சுதீப் வெளியே வந்து மதுவுக்கு இவர் மேல சந்தேகம் வராத மாதிரி கேஷுவலா இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் வழக்கத்துக்கு மாறா சுதீப் ரொம்ப அமைதியா இருக்கிறத மது கவனிச்சிடுறாரு. கண்ணை கை கிட்டே வச்சுக்கிறாரு. தண்ணி போட வந்தவர் போனதும் மது சுதீப்பை சீட்டு விளையாட கூப்பிடுறாரு. சுதீப்பும் கூட உட்காந்து சீட்டு விளையாடுறாரு. அவருக்கு கையெல்லாம் நடுங்குற மாதிரி ஒரே பதட்டமா இருக்கு. எந்த நேரம் என்ன செய்ய போறானு பயந்துகிட்டே இருக்கிறாரு. எப்பவும் நல்லா விளையாடி ஜெயிக்கிறவரு தப்பு தப்பா ஆடி தோக்குறாரு. சுதீப்போட ஒவ்வொரு அசைவையும் மது கவனிச்சுட்டே இருக்காரு. அப்போ பவர் கட் ஆகுது. நான் போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி சுதீப் போன் எடுத்துட்டு வேகமா வெளியே போறாரு. இதை கவனிக்கிற மது சுதீப் யாருக்காவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அவர் பின்னாடியே கன் எடுத்துட்டு போறாரு. சுதீப் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது மது அவர்கிட்ட போய் உங்க போனை கொஞ்சம் கொடுங்க, ஒரு கால் பண்ணணும், என் போன்ல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு. கொஞ்சம் தூரத்துல போய் உட்காந்துக்கிட்டு போன்ல இருந்து சிம் கார்டை வெளியே எடுத்து அதோட சிப் இருக்கிற இடத்த பாறையில போட்டு நல்லா தேய்ச்சிட்டு சிம்ம மறுபடியும் உள்ள வச்சிடறாரு. அப்புறம் சுதீப் கிட்ட காலே கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி போனை கொடுத்துறாரு. தேஞ்சு போன சிம் ஒர்க் ஆகாதனால அதுல சிக்னல் கிடைக்கல. சுதீப் ஒண்ணும் புரியாம போனே பாக்குறாரு. யாருக்காவது போன் பண்ணி விஷயத்த சொல்லான்னு பார்த்தா இப்ப அதுவும் முடியாது. இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனரை காட்டுறாங்க. செத்து போன பொண்ணோட ஒரு கையை தவிர எல்லா பாடி பார்ட்ஸும் கிடைச்சிட்டதாவும் முகம் ரொம்ப செதஞ்சு போயிருக்கனால ஆள் அடையாளம் தெரியலன்னு ஒரு ஹையர் அபிஷியல்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாடி பார்ட்ஸ் கிடைச்ச இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் பீஸ் கிடைச்சிருக்கு. அதுலயும் ரத்தக்கரை இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தது. கண்டிப்பா கொல்லப்பட்ட பொண்ணோ இல்ல கொலை செஞ்சவனோ கோட்டயம் ஏரியாவை சேர்ந்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு ஆபீசர் சொல்றாரு. இங்க ஸ்டேஷன்ல மது கண்ணை எப்பவும் பின்னாடி பேண்ட்ல சொருவி ரெடியா வச்சிருக்காரு. சுதீப் எப்படி இவர்கிட்ட தப்பிக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு சுத்தி பார்க்க ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறத பாக்குற மது அவங்களை அங்கிருந்து அனுப்புறதுக்காக போறாரு. இதை பாக்குற சுதீப் இதான் சான்ஸ்னு உடனே வயர்லெஸ் சிஸ்டம் மூலமா கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ணி செத்து போன அந்த பொண்ணோட வெட்டப்பட்ட ஒரு கை இங்கதான் இருக்குன்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா மது போகும்போது வாக்கி டாக்கியும் கையோட கொண்டு போயிட்டனால இவரால கண்ட்ரோல் ரூமை கான்டாக்ட் பண்ண முடியல. சுதீப்க்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. போன்லயும் சிக்னல் கிடைக்கல. ஒரே மரண பயமா இருக்கு. உடனே ஒரு ஐடியா பண்ணி அந்த கண்ட்ரோல் ரூமை கான்டாக்ட் பண்ற சிஸ்டத்தையே ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்னா எந்த ஒரு ஸ்டேஷன்ல இருந்தும் வயர்லெஸ் சிக்னல் வரலனா கூட உடனே அங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்க ஆபீசர்ஸ் வந்துருவாங்க. அதே மாதிரி இங்க மது இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் வரலன்னதும் முன்னாடி வந்த சீனியர் ஆபீசர் அவர் டீமோட இந்த ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. மது அங்க வந்து இந்த ஃபேமிலியை பேசி அனுப்பிட்டு பார்த்தா வாக்கி டாக்கி ஒர்க் ஆகல. அதே நேரம் தூரத்துல சீனியர் ஆபீசர் ஜீப் வரத பார்த்துட்டு உடனே ரூமுக்கு போய் பார்த்தா சிஸ்டம் ஆஃப் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் மதுவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. இதை நீதான் ஆஃப் பண்ணியன்னு கோமா கேக்குற மது உடனே அந்த சிஸ்டத்தை ஆன் பண்றாரு. இப்ப இந்த ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் கிடைச்சதும் சீனியர் ஆபீசருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அதான் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுது போல இருக்கே சார், திரும்பி போயிடலாமான்னு டிரைவர் கேட்க ஏற்கனவே அவர் ஒய்ஃப் ஏதோ ஒரு டிரைவர் கூட ஓடி போனனால கடுப்புல இருந்த ஆபீசர் இந்த
டிரைவர் மேல எரிஞ்சு விடுறாரு. என்ன செய்யணும்னு நீ முடிவு பண்ணாத, மூடிட்டு ஸ்டேஷனுக்கு வண்டியை ஓட்டுன்னு சொல்றாரு. இந்த போலீஸ் டீம் புஞ்சிரா ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா மது மட்டும் தான் இருக்காரு. இன்னொரு ஆள் எங்கன்னு கேட்டதுக்கு வெளியே போயிருக்காருன்னு மது சொல்றாரு. ஆனா என்னன்னு பார்த்தா மது சுதீப்பை பிடிச்சி கைய கால கட்டி கத்த முடியாதபடி வாயை அடைச்சி ஒரு பாறைக்கு பின்னாடி மறைவா படுக்க வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துல செத்து போன பொண்ணோட போன் கிடைச்சிருச்சுன்னு நியூஸ் வந்ததும் வந்தவங்க எல்லாம் வேகமா கிளம்புறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் மது போய் சுதீப்போட கட்டை அவுத்து விட்டு எழுப்புறாரு. அப்ப மது அசந்த நேரத்துல சுதீப் அவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. மதுவும் அவரை விடாம துரத்துறாரு. சுதீப்பால ரொம்ப தூரம் ஓட முடியல. மது அவரை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போடுறாங்க. கடைசியில மது கன் பாயிண்ட்ல சுதீப்பை கண்ட்ரோல் பண்ணி ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்குள்ள இருட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. மது சுதீப்பை உட்கார வச்சு ட்ரிங்க்ஸை கொடுத்து குடிக்க சொல்றாரு. சுதீப்பும் எதுக்காக சார் கொலை பண்ணீங்கன்னு கேட்க, நான் யாரையும் கொல்லலையேன்னு இவர் சொல்றாரு. அப்போ அந்த கை யாரோடதுன்னு கேட்டதுக்கு என் ஒய்ஃபோடதுன்னு மது சொல்ல சுதீப்க்கு தூக்கி வாரி போடுது. அதே சமயம் ஏசிபி ஆபீஸ காட்டுறாங்க. போலீஸுக்கு கிடைச்ச விக்டிமோட போனை செக் பண்ணதுல செத்து போனவங்க கோட்டயத்துல ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ற அமர்தான்னு தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், விக்டிமோட ஹஸ்பண்ட் புஞ்சிரா ஸ்டேஷன்ல டியூட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசர் தான். விசாரிச்சதுல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் அவ்வளவா நல்லா இல்லன்னு தெரிய வருது. சோ குடும்ப பிரச்சனையில மதுவே அவங்கள கொலை பண்ணிருக்கலான்னு போலீஸ்க்கு இப்ப மது மேல சந்தேகம் வருது. அடுத்ததா இந்த புஞ்சிரா ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த கை உங்க ஒய்ஃபோட கைன்னு சொல்றீங்க, அதே சமயம் நீங்க அவங்கள கொல்லலன்னு சொல்றீங்க. அப்புறம் அந்த கை இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்க, மனைவியை திருப்திப்படுத்த முடியாத ஒரு ஆணோட மனநிலை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு மது கோவமா கேட்க, இப்பதான் என்ன நடந்ததுன்னே நமக்கு ரிவீல் பண்றாங்க. மதுவுக்கு ஆண்மை குறைபாடு இருக்குங்கிற விஷயமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. அதை சரி பண்ண பல டாக்டர்ஸ் கிட்ட பல விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த பயனும் இல்ல. மது என்ன சொல்றாருன்னா, என்னோட பிரச்சனையை சரி செய்ய முடியலன்னதும் என்னோட வைஃப் வேற ஒருத்தன் கூட பழக ஆரம்பிச்சிட்டா. அது எனக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சும் நான் அவளை கண்டிக்கவோ அவ மேல கோவப்படவோ இல்ல. பிரச்சனை என்கிட்ட இருக்கு, அதுக்கு அவளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் அதை கண்டுக்காமே விட்டுட்டேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, 3 நாளைக்கு முன்னாடி மது டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் தூக்க மாட்டி தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மது ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. மதுவோட ஒய்ஃப் இப்ப 4 மாசம் கர்ப்பமா இருக்கறனால இதுக்கப்புறமும் இதை மது கிட்ட இருந்து மறைக்க முடியாது. இனி இந்த அவமானத்தோட வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டதா லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களோட போன் எடுத்து செக் பண்ணி அவங்க வாட்ஸ்அப் சாட்ஸ பாக்குற மது நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒய்ஃபோட டெட் பாடியை துண்டு துண்டா வெட்டி பேக் பண்ணி பூஞ்சிராவை சுத்தி அங்கங்க வீசிடுறாரு. ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து ஃப்ரீசர்ல வைக்கிறாரு. மது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. உங்க ஒய்ஃபோட தொடர்புல இருந்தவனை என்ன பண்ணீங்கன்னு சுதீப் கேட்க, நான் எந்த தப்பும் பண்ணல, என் ஒய்ஃபும் அவ்வளவு கெட்டவளும் கிடையாது, என்கிட்ட குறை இருந்தனால வேற ஒருத்தன் கூட அஃபேர் வச்சிருந்தா. ஆனா அந்த பாவி நல்லவனே கிடையாது. இவ்வளோத்தையும் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ கர்ப்பமாயிட்டான்னு தெரிஞ்சுதான் அவளை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டான். அவ சாவுக்கு காரணமானவனு சும்மா விட்டா நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல, கொன்ன பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க. அவன் செஞ்ச பாவத்தை அவனுக்கே சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சிட்டேன்னு சொல்லி மது கோவமா சுதீப்பை நோக்கி கண்ணை நீட்டுறாரு. அதை கேட்டதும் சுதீப் கொமட்டிட்டு வாமிட் பண்றாரு. இப்பதான் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. மது ஒய்ஃப் கூட கள்ள தொடர்புல இருந்தது வேற யாரும் இல்ல, இந்த சுதீப் தான். மது அவர் ஒய்ஃபோட டெட் பாடியை துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு அவங்க வயிற்றுல இருந்த கருவை மட்டும் தனியா எடுத்து வச்சு கொண்டு வந்து அதை சமைச்சு சுதீப்க்கு சாப்பிட கொடுத்திருக்காரு. அதைத்தான் சுதீப் ரொம்ப நல்லா இருக்குன்னு ரசிச்சு சாப்பிட்டிருக்காரு. மது அவரோட ஒய்ஃப் டெட் பாடியை பீஸ் பீஸா கட் பண்ணி சுதீப் எங்கெல்லாம் போவாரு எந்த வழியா வருவார்னு தெரிஞ்சு அங்கெல்லாம் அந்த பாடி பார்ட்ஸ போட்டுட்டு இத சுதீப் தான் செஞ்சாருங்கிற மாதிரி அவரை மாட்டி விடுறதுக்காக ஒய்ஃபோட மொபைல் போனையும் எடுத்துட்டு போய் அது போலீஸுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல போட்டிருக்காரு. ஏசிபி ஆபீஸ்ல விக்டிமோட போன்ல இருந்து நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இறந்து போன லேடி அவங்க ஹஸ்பண்டான மது கூட ஒர்க் பண்ற சுதீப்போட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததும் அது மூலமா அவங்க கர்ப்பமானதும் அவங்களோட போன் கால் லிஸ்ட்ல வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த விஷயத்துல சுதீப்க்கும் மது ஒய்ஃப்க்கும் ஏதாவது பிரச்சனையாகி சுதீப்பை அவங்கள கொலை பண்ணிருக்கலாம்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. உடனே சுதீப் அரெஸ்ட் பண்ண சீனியர் ஆபீசரும் ஒரு டீமும் பூஞ்சிரா ஸ்டேஷன் கிளம்புறாங்க. பூஞ்சிரா ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஆண்டனா மேல அடிக்கடி இடி விழுந்துட்டு இருக்கும். அது கிட்ட மது சுதீப்பை பிடிச்சி கட்டி போட்டுறாரு. சுதீப்பும் என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி கதறாரு. ஆனா மது மனசரங்கல. உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சுன்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துல சுதீப் அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் டீம் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க. அப்ப பலமா அந்த இடத்துல ஒரு இடி விழவும் வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. அப்போ மது அலறிக்கிட்டே ஓடி வந்து ஜீப் கிட்ட விழுறாரு. என்னன்னு விசாரிச்சா சுதீப் மேல இடி விழுந்துருச்சுன்னு அழுதுகிட்டே சொல்றாரு. போலீஸ் டீம் அங்க போய் பார்த்தா அவர் சொன்னபடியே சுதீப் மின்னல் தாக்கி கருகி போய் செத்து கிடக்குறாரு. விடிஞ்சதும் அந்த சீனியர் ஆபீசர் கொலை செஞ்சதா கருதப்படுற சஸ்பெக்ட் இடி தாக்கி இறந்து போயிட்டாருன்னு அவரோட சுப்பீரியர் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. மதுவுக்கு அன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷிப்டுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. சோ ஆபீசர் அவரை கிளம்ப சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் மதுவுக்கு அவர் ஒய்ஃப் இறந்து போனது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மது திரும்பி போகும்போது அவருக்கு பின்னாடி ஷர்ட் கிழிஞ்சிருக்கிறத ஆபீசர் பாக்குறாரு. அப்புறம் டெட் பாடியை செக் பண்ணும்போது சுதீப்போட கைகள்ல இறுக்கமா எதையோ வச்சு கட்டி போட்ட மாதிரி காயம் தெரியுது. பக்கத்துல இருந்த வேலியில ஒரு சின்ன துணி மாட்டிட்டு இருக்கு. அது மது ஷர்ட்ல இருந்து கிழிஞ்சு போன பீஸ்னு ஆபீசர் தெரிஞ்சுக்கிறாரு. மது ஒய்ஃபோட சுதீப் கள்ள தொடர்புல இருந்த விஷயத்தை தெரிஞ்சு மது தான் சுதீப்பை கொன்னுட்டாருன்னு ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போதான் மது பேக் எடுத்துட்டு கிளம்புறாரு. உடனே அந்த ஆபீசர் மதுவை ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவார்னு
போவார்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்கல. அவர் மதுவை தடுக்கல, போக விடுறாரு. ஆபீசர் ஏசிபிக்கு கால் பண்ணி நேத்து நைட்டு ஆண்டனாவை சரி பண்ணிட்டு இருக்கும்போது சுதீப் இழிவிழுந்து இறந்துட்டாரு, மத்தபடி சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லன்னு சொல்றாரு. அந்த ஆபீசர் எதுக்காக மதுவை காப்பாத்தினார்னா அவரோட வைஃபும் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிருந்திருக்காங்க. இப்ப மதுவோட மனநிலை என்னன்னு அந்த ஆபீசர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. மது செஞ்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு முடிவு பண்ணி அவரை போக விடுறாரு. அண்ட் இதோட இந்த படமும் முடியுது.